ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க உங்களை பற்றி. ஐயா எனக்கு சொந்த ஊர் வந்து ஆண்டிப்பட்டி, சரிங்க. தேனி மாவட்டம், ஆண்டிப்பட்டி தாலுகா. நான் வந்து அம்மாவுக்கு 3 மாதமாக சரியாக நடக்க முடியல, செய்ய முடியல. இது நம்ம பிசியோதெரப்பியை கேள்விப்பட்டு நான் கூப்பிட்டு கொண்டு வந்து இங்கே ஐயாட்ட சொர்ணம் தமிழ் இதில் பிசியோதெரப்பி இதில் சேர்ந்து இருந்தாக்கா நாங்கள் மொத்தமே 17 நாள் இங்கே இருந்தோம். அதில் 5 நாள் எங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. முதலாவது கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது, எக்ஸசைஸ் போகிறவே நல்லபடியாக செஞ்சோம். 5ஆவது நாள் வந்து கொஞ்சம் நடக்க விட்டாங்க. நடக்க விட்டது ஒரு வாரத்தில் வந்தோம்மா நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த குறையும் இல்லை. இங்கே தங்கிறதுக்கு வைக்கிறது நல்ல வசதியாகவும் இடம் காற்றோட்டமாகவும் நல்ல சூழ்நிலையில் இங்கே இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. டாக்டரோட கவனிப்பு, நல்ல கவனிப்பு. அங்கே ஒர்க் பண்ணும் சிஸ்டர் அவங்களும் நல்ல சிறப்பாக எங்களுக்கு துணையாக இருந்து நல்லபடியாக எங்களை நடக்க வச்சு பயிற்சி செஞ்சு கொடுத்து காமிச்சு நல்லபடியாக முடித்து கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் 17ஆவது நாளே அங்கே டிஸ்சார்ஜ் ஆகி எங்கள் ஊருக்கு நாங்கள் புறப்பட்டு போகிறோம். சரிங்க. இப்போ எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க அம்மா? இப்போ எவ்வளோ தூரம் நடப்பாங்க? இப்போ வந்து கிட்டத்தட்ட 30 அடி நடக்கிறாங்க. நல்லா அப் அண்ட் டவுனில் 60 அடி அப்படின்னு ஒரு நாளைக்கு 6 வட்டம் நடக்கிறாங்க. 5 வட்டம் நடந்திருக்காங்க, 4 வட்டம் நடக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 4 வட்டம், 2வது 5 வட்டம், 3வது 4வது நாள் 6 வட்டம் குறையில்லாமல் நடந்தாங்க. எந்த குறையும் இல்லை. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதே மாதிரி தொடர்ச்சி அந்த பயிற்சிகளை பண்ணிகிட்டே வாங்க. இறைவன் அருளோட இன்னும் நீண்டும் ஆயுளோட எங்களுக்குலாம் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். உங்களை பார்த்தது எங்களுக்கு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க. சொர்ண தமிழ் பிசியோதெரபி மறுவாழ்வு சிகிச்சை மையம் மதுரை மாவட்டத்தின் முதல் தங்கி பார்க்கும் வசதி கூடியது டாக்டர் எஸ் செல்வமணி, MPT நரம்பியல். நன்றி, வணக்கம்.